ஹலோ மக்களே. ஸோ இது ஒரு நார்த் இந்தியன் டிஷ்ஷு. பன்னீர் பட்டர் மசாலா சாப்பிட்டு போர் அடிக்குன்றவங்க இந்த பன்னீர் யக்னி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதுக்கு ஒரு பவுலில் வந்து 4-5 முந்திரி, 4-5 பாதாம், ஒரு ஸ்பூன் கசகசா, இதெல்லாம் ஹாட் வாட்டரில் நான் ஒரு 15 மினிட்ஸ் ஊற வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு இந்த ஸ்பைசஸ் எல்லாத்தையும் நம்ம வறுத்துக்க போகிறோம். இதில் வந்து சோம்பு, ஜீரகம், பெப்பரு, வரமல்லி, 2 மிளகா, 4-5 ஏலக்காய், அதுதான் மெயினே. இதெல்லாம் போட்டு நல்லா வாசனை வரையும் வறுத்து ஆற வச்சுக்கலாம். இதை நான் என்ன காட்டியிருக்கேன்னா, புதுவிதமாக ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் பன்னீர் கட் பண்ணியிருக்கேன். எப்பயும் க்யூபாக அந்த பட்டர் மசாலாவுக்கு போடுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ட்ரையாங்கிளாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பன்னீர் யக்னிக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்டைலாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் ஊற வச்ச முந்திரி பருப்பு, அதுக்கப்புறம் 4-5 டேபிள் ஸ்பூன் கேர்டு, 2 பச்சை மிளகா, அப்புறம் வறுத்த ஆற வச்ச மசாலா, அதெல்லாம் போட்டு நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் ஒரு க்யூப் ஆஃப் பட்டர் ஆட் பண்ணிட்டு அது மெல்ட் ஆனவுடனே ஒரு பட்டை, ஒரு பே லீஃப், அது 2 ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு அரைச்சி வச்சிருந்த இதை பேஸ்ட்டை வந்து நல்லா ஊற்றி, எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ ஊற்றி ஒரு 10 நிமிஷம் நல்லா சிம்மிலே மூடி போட்டு அது கொதிக்கட்டும். இந்த அளவுக்கு மேலே எண்ணெய் வந்து அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு அது கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சிருந்த பன்னீரை ஆட் பண்ணிவிட்டு, நெக்ஸ்ட்டு இது கூட வந்து ஒரு நான் 3 பச்சை மிளகா கீறி வச்சுருந்தேன், அதுவும் இது கூட ஆட் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ்லேயே ஸ்டவ் ஆஃப் பண்ணியிருக்கேன். பிகாஸ் எனக்கு பன்னீர் வந்து ரப்பரியாக இருந்தால் பிடிக்காது, சாஃப்டாக இருந்தால் தான் பிடிக்கும். ஸோ இது மெயினாக சப்பாத்தி கூட, எந்த வீட் பரோட்டா எது கூட வேணாலும் வச்சு சாப்பிடுங்க.